தலைப்புச் செய்திகள். மீண்டும் உயிர்த்தெழுந்த ஹிஸ்புல்லா. அதிநவீன ஆயுதங்கள் மூலம் நிரப்பப்பட்ட ஆயுத களஞ்சியம். அடுத்த கட்ட போருக்கு தயாராவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அலறல். ஆளில்லா விமானத்தை வாங்கி குவித்த ஹிஸ்புல்லா. உதவிகளை தீவிரப்படுத்திய ஈரான். 46 முறை போர் நிறுத்தத்தை மீறிய இஸ்ரேல். அப்பாவி காசா மக்கள் 38 பேர் இதுவரை பலி. தொடர் அடக்குமுறைகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்த ஹமாஸ். இஸ்ரேல் மீது பல முனை தாக்குதல். ஹமாஸ் அதிகாரத்தில் நீடிப்பது அவமானமாக உள்ளது. இஸ்ரேல் அரசு தோல்வியடைந்து விட்டது. ஆக்கிரமிப்பு அமைச்சர் பென்குவிர் கண்ணீர். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலை சிதைக்க அடுத்த திட்டத்துடன் ஹிஸ்புல்லா தயாராகி வருவதாக வெளியான தகவல்கள் ஆக்கிரமிப்பு தரப்பை கடும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. இது குறித்து இஸ்ரேலின் ஒய்நெட் ஊடகம், பிரான்சின் லீ ஃபிகாரோ ஊடகம் மற்றும் சில அரபு ஊடகங்கள், கண்காணிப்பு அமைப்புகள் பல முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளன. அவற்றை சுருக்கமாக பார்க்கலாம். இதற்கு முன்பு பாங்கர்கள், பாலிஸ்டிக் மிசைல்கள், டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள் என முழுக்க பெரும் செலவினங்கள் மற்றும் கடின உழைப்புகளால் இயக்கப்படும் ஆயுத களஞ்சியத்தை ஹிஸ்புல்லா கொண்டிருந்தது. அதாவது ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள் விலை உயர்வு மிக்கவை, அதே நேரம் பழமையானவை. அவற்றை தடுப்பது இஸ்ரேலுக்கு எளிதானதாக இருந்தது. மேலும் பயிற்றுவிக்கப்பட்ட வீரர்களை பராமரிப்பது கடினமாக ஒன்றாக இருந்தது. தொழில்நுட்ப அறிவு பெற்ற மூத்த தளபதிகள் காயமடையும் பட்சத்தில் அல்லது கொல்லப்படும் பட்சத்தில் அந்த குறிப்பிட்ட ஆயுதங்களை எப்படி இயக்குவது, கோளாறுகளை எப்படி சரி செய்வது போன்ற பல சிக்கல்கள் எழுந்துள்ளன. இதன் காரணமாகவே போர் உச்சத்தில் இருந்தபோது ஹிஸ்புல்லாவால் முழு அளவிலான பதிலடியை கொடுக்க முடியவில்லை. ஒரே நாளில் சுமார் 230 ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா வீசியது. ஆனால் அதன் கையிருப்பில் லட்சத்திற்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் இருந்தன. அவற்றில் சில ஆயிரங்களை ஒரே நேரத்தில் வீசியிருந்தால் கூட இஸ்ரேலால் தாக்குப்பிடிக்க முடிந்திருக்காது. இது முடியாமல் போனதற்கு முக்கிய காரணம் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தளபதிகள், தொழில்நுட்ப பிரிவினரை இஸ்ரேல் கொன்றதுதான். அதன் காரணமாக முழுமையான பதிலடியை ஹிஸ்புல்லா கொடுக்க முடியவில்லை. அல்மாஸ் டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகள், ஃபுர்கான் ராக்கெட் ஆகியவை மட்டுமே இஸ்ரேலுக்கு குறிப்பிடத்தக்க சேதங்களை ஏற்படுத்தின. இந்த நிலையில் ஹிஸ்புல்லா தற்போது தன்னுடைய போர் யுக்திகள், ஆயுதங்கள் அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக மாற்றி அதிநவீன போருக்கு தயாராகி வருவதாக அந்த ஊடகங்கள் சில ஆதாரங்களை சுட்டிக்காட்டி செய்திகள் வெளியிட்டுள்ளன. இனி ஹிஸ்புல்லா பங்கர்களை நம்பப் போவதில்லை என்றும், ஹிஸ்புல்லாவின் ஆயுதங்கள் விலை குறைந்த, அதே நேரம் இஸ்ரேலால் தடுக்க முடியாத அதிநவீனமான ஒன்றாக இருக்கும் என அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக இஸ்ரேலால் இடைமறிக்க முடியாத ஸ்மார்ட் மிசைல்ஸ் மற்றும் டம் ராக்கெட்ஸ்களை ஹிஸ்புல்லா இனி பயன்படுத்தும் என தெரிவிக்கப்படுகிறது. அதேபோல் கடந்த முறை அதிக சேதங்களை ஏற்படுத்திய கமிகேஸ் ஆளில்லா விமானங்கள், குறைந்த செலவில் உருவாக்கப்பட்ட அதே நேரம் அதிக பாதிப்புகளை உருவாக்கிய அபாபில் டி ஆளில்லா விமானங்கள், லோ ரேஞ்ச் ஆயுதமான சமாத் 2 ஆளில்லா விமானம், அதேபோல் மிகச்சிறிய அதே நேரம் தப்பித்து சென்று தாக்கும் ஷஹீத் 101 மற்றும் 107 ஆளில்லா விமானங்கள் ஆகியவற்றை பெருமளவில் வாங்கி குவித்து வருகிறது ஹிஸ்புல்லா. முன்னர் ஹிஸ்புல்லா பயன்படுத்திய ஷஹீத் 129 ஆளில்லா விமானத்தின் விலையில் மேற்கண்ட ஆளில்லா விமானங்கள் 300 எண்ணிக்கையில் வாங்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. விலை உயர்ந்த ஷஹீத் 129 விமானத்தை பெரும்பாலும் இஸ்ரேல் இடைமறித்த நிலையில் தற்போது வாங்கப்பட்டுள்ள ஆளில்லா விமானங்களை தடுக்க இஸ்ரேல் பெரும் சிரத்தை மேற்கொள்ளும் என்றும், பல மடங்கு செலவு செய்ய வேண்டியது வரும் என்றும், ஒப்பீட்டளவில் தாக்குதல் விகிதாச்சாரம் பெரும் சேதங்களை ஏற்படுத்தும் என்றும் இஸ்ரேலியர்களுக்கு திகில் உண்டாக்கும் செய்தி வெளியாகியுள்ளது. இதனை முன்கூட்டியே மோப்பம் பிடித்த இஸ்ரேல் இதுவரை ஹிஸ்புல்லாவின் ஆளில்லா விமான உற்பத்தி தொழிற்சாலைகள் 5ஐ அழித்துள்ளது. ஆனால் இது குறைவான எண்ணிக்கை என்றும், பல தொழிற்சாலைகள் மூலமாக ஹிஸ்புல்லா தனக்கு தேவையான ஆயுதங்களை தீவிரமாக தயாரித்து வருவதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கிறது. இது மட்டுமின்றி அல்மாஸ் ஏவுகணைகள் ஹிஸ்புல்லாவின் முக்கியமான ஆயுதமாக இருக்கும் என கூறப்படுகிறது. பூமியில் சின்ன துளை இருந்தாலே இந்த ஏவுகணைகளை வெற்றிகரமாக ஏவிவிட முடியும். லான்ச் பேட்கள் தேவையில்லை. குறைவான மனித வளம் போதுமானது. ஒரு அல்மாஸ் ஏவுகணையை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்த இஸ்ரேல் அந்த ஏவுகணையை விட 10 மடங்கு செலவு செய்ய வேண்டும். இடைமறிப்புகளை தகர்த்து இலக்கை பெரும்பாலும் துல்லியமாக தகர்த்துவிடும் இந்த வகை ஏவுகணைகளை ஹிஸ்புல்லா தற்போது அதிகம் நாடி வருகிறது. ஒரே நேரத்தில் ஹமாஸ் தலைவர்கள் கொலை, ஹிஸ்புல்லா பொதுச் செயலாளர் கொலை, ஈரான் அதிபர் மரணம், ஈரான் ராணுவ தலைவர்கள் கொலை, சிரியாவில் ஆட்சி மாற்றம் என பல நெருக்கடிகளை சந்தித்த ஈரான் ஆயத்துல்லா கமேனி நிர்வாகம் முதற்கட்டமாக ஹிஸ்புல்லாக்களை மீண்டும் பலப்படுத்தும் பணியை
துரிதமாக செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹிஸ்புல்லா இருட்டில் ஊர்ந்து செல்லும் பாம்பு என பிரான்ஸ் ஊடகம் இஸ்ரேலியர்களுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஆயுதங்களை கீழே போட முடியாது என திட்டவட்டமாக கூறிய ஹிஸ்புல்லா தற்போது நவீன ஆயுதங்களுக்கு மாறி வருவது நிச்சயம் அடுத்த கட்ட மோதலுக்கு அது தயாராகி வருவதை காட்டுவதாக ஆக்கிரமிப்பு ஊடகமான ஒய்நெட் கதறியுள்ளது. ஹமாஸ் மீண்டும் காசாவில் உயிர் தெழுந்திருப்பது இஸ்ரேலுக்கு நிரந்தர தோல்வி மற்றும் அவமானம் என ஆக்கிரமிப்பு வலதுசாரி அமைச்சர் கண்ணீர் விட்டு கதறியுள்ளார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காசாவில் தொடர்ந்து அப்பாவி மக்கள் மீது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் கடும் தாக்குதல் நடத்தி வருகின்றன. சண்டை நிறுத்தம் செய்யப்பட்ட பிறகும் கூட இதுவரை சுமார் 47 முறை ஒப்பந்தத்தை இஸ்ரேல் மீறியுள்ளது. இதில் 38 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளனர், 143 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த நிலையில் ரஃபாவில் பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்திய ஆக்கிரமிப்பு படைகளை குறிவைத்து போராளி குழுக்கள் திடீரென சுரங்கங்களிலிருந்து வெளிப்பட்டு தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் தாக்குதல் நடத்த வந்தவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தங்கள் தரப்பு சேதத்தை வெளியிடாமல் ஆக்கிரமிப்பு தரப்பு செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் பேசியுள்ள இஸ்ரேலிய அமைச்சர் பென்கோவிர் காசாவில் இஸ்ரேல் படைகள் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. மீண்டும் முழு அளவிலான போரை நெதன்யாஹூ தொடங்க வேண்டும். ஹமாஸ் தனது பாதையை மாற்றிக்கொண்டு விட்டது. ஒப்பந்தத்திற்கு கட்டுப்படுகிறது என்று நினைப்பது தவறு. நிச்சயம் மீண்டும் நம்மை அதிர்ச்சி அடைய செய்யும் தாக்குதலை அவர்கள் நடத்துவார்கள். அவர்கள் நமக்கு நாஜிக்கள் கொடுத்த தண்டனையை விட அதிகமாக கொடுக்கிறார்கள். கைதிகள் விடுவிக்கப்பட்ட பிறகும் ஹமாஸ் தொடர்ந்து ஆதிக்கம் செலுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நெதன்யாஹூ மீண்டும் போரை தொடங்காவிட்டால் இஸ்ரேலின் தோல்வியடைந்த அரசாங்கத்தில் நிரந்தர அவமானமிக்க இந்த அரசாங்கத்தில் நாங்கள் நீடிக்க மாட்டோம், அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவோம் என அவர் தெரிவித்துள்ளார். மேம்படுத்தப்பட்ட காதர் மற்றும் எமாத் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் அறிமுகம் செய்துள்ளது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை IRGC-யின் விண்வெளி படை நாட்டின் நிலத்தடி ஏவுகணை தளங்களில் ஒன்றிலிருந்து ஒளிபரப்பப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் போது அதன் காதர் மற்றும் எமாட் பாலிஸ்டிக் ஏவுகணைகளின் மேம்படுத்தப்பட்ட பதிப்புகளை வெளியிட்டது. புதிய துல்லிய வழிகாட்டுதல் கொண்ட காதர் ஏவுகணை இப்போது மின்னணு எதிர்ப்பு போர் அமைப்புகளுடன் பொருத்தப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் எமாட் ஏவுகணை செயல்பாடு மற்றும் கட்டமைப்பு மேம்பாடுகளுக்கு உட்பட்டுள்ளதாக திட்டத்தின் போது வெளியிடப்பட்ட காட்சிகள் தெரிவிக்கின்றன. காதர் என்பது ஈரானின் முதல் தலைமுறை நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளில் ஒன்றாகும். இது FH மற்றும் S வகைகளில் உருவாக்கப்பட்டது. இதன் ஒட்டுமொத்த நீளம் 17 மீட்டர் ஆகும் மற்றும் 15 முதல் 17.5 டன் வரை எடை மற்றும் 1350 முதல் 1950 கிலோமீட்டர் வரை செயல்பாட்டு வரம்பு கொண்டது. காதர் H வகை ஏவுகணைகள் முன்பு ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களில் இஸ்ரேலிய இலக்குகளை நோக்கி ஏவப்பட்ட ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 பயன்படுத்தப்பட்டன. எமாட் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, புதிதாக வெளிப்படுத்தப்பட்ட நிலத்தடி ஏவுகணை, நகரத்தில் காட்சிப்படுத்தப்பட்ட எமாட் ஏவுகணை, சூழ்ச்சி செய்யக்கூடிய மற்றும் வழிகாட்டப்பட்ட மறுநுழைவு வாகனம் பொருத்தப்பட்ட ஈரானின் முதல் நீண்ட தூர திரவ எரிபொருள் பாலிஸ்டிக் ஏவுகணை என்று அழைக்கப்படுகிறது. போர் முனையில் சிறிய கட்டுப்பாட்டு துடுப்புகளை சேர்ப்பதன் மூலம் சாத்தியமான இந்த திறன் விமானத்தில் வழிகாட்டுதலையும் தாக்கம் ஏற்படும் வரை இலக்கை திருத்துவதையும் அனுமதிக்கிறது. 15.5 மீட்டர் நீளமும் 17 டன்களுக்கு மேல் எடையும் கொண்ட எமாட் 750 கிலோ எடையுள்ள போர் முனையை 1700 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கும் திறன் கொண்டது. மீண்டும் உயிர்த்தெழுந்த ஹிஸ்புல்லா அதிநவீன ஆயுதங்கள் மூலம் நிரப்பப்பட்ட ஆயுத களஞ்சியம் அடுத்த கட்ட போருக்கு தயாராவதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் அலறல். ஆளில்லா விமானத்தை வாங்கி குவித்த ஹிஸ்புல்லா, உதவிகளை தீவிரப்படுத்திய ஈரான், 46 முறை போர் நிறுத்தத்தை மீறிய இஸ்ரேல், அப்பாவி காசா மக்கள் 38 பேர் இதுவரை பலி. தொடர் அடக்குமுறைகளுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்த ஹமாஸ், இஸ்ரேல் மீது பல முனை தாக்குதல். ஹமாஸ் அதிகாரத்தில் நீடிப்பது அவமானமாக உள்ளது. இஸ்ரேல் அரசு தோல்வியடைந்து விட்டது. ஆக்கிரமிப்பு அமைச்சர் பென்கோவிர் கண்ணீர்.